Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, இது யார் வந்து இந்த ஒரு இட ஒதுக்கீடு வந்து யாருனால வந்து நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா இப்போ வந்து லைக் வந்து 12th ரிசல்ட் அப்படிங்கிறது கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் வந்து வரப்போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கமெண்ட் செக்ஷன் வந்து அதான் வந்து கேட்குறாங்க, பிரதர் இந்த மாதிரி நான் அட்மிஷன் வந்து போட போறேன், ரிசல்ட் வரப்போகுது, நான் வந்து டிகிரியா இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து மெடிக்கல் லைனுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வெட்டினரிக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு லைனுக்குள்ளே போவாங்க. அப்படி போகக்கூடிய பட்சத்தில் இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து கணக்கில் எடுத்துக்கிறது, இதுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படிங்கிறத கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வருவீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இப்போவே நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆயத்தமாயிக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய நெக்ஸ்ட் மந்தில் கவுன்சிலிங் அட்மிஷன் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போவே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி இந்த காலேஜ் அட்மிஷனுக்காகவே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ ஒரு டெலிகிராம் குரூப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதில் வரக்கூடிய டவுட்ஸ், சந்தேகங்கள், லாக்கு எப்படி அட்மிஷன் போடுறது, இன்ஜினியரிங்க்கு எப்படி அட்மிஷன் போடுறது, டிஎன் காசாக்கு எப்படி அட்மிஷன் போடுறது, வெட்டினரிக்கு எப்படி அட்மிஷன் போடுறது, கவுன்சிலிங்கில் வந்து எப்படி கலந்துக்கிறது, எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து வீடியோ போடுறதுல நிறைய நபர்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குரூப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரூப்புக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து 7.5 ரிசர்வேஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடஒதுக்கீட்டில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள முடியும். முதல்ல இந்த 7.5 அப்படிங்கிற இந்த இடஒதுக்கீடு யாருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா கவனிக்கணும். கவர்மெண்ட் எய்டர் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலில், பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் வந்து அந்த ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு எதுக்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு வந்து மெடிக்கல் லைனுக்கு வருவாங்க, இதுக்கு நீட்டுக்கு எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து 2020 இருக்கக்கூடிய எக்ஸிஎம் தான் இதில் வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 2020 எந்த முதலமைச்சர் இருந்தாங்களோ நம்ம தமிழ்நாட்டில், அவங்க தான் வந்து இந்த 7.5 இடஒதுக்கீடு அப்படிங்கிற வந்து 2020 வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கான ஜியோ கூட நான் உங்களுக்கு கீழே பாஸ் பண்ணுறேன், லிங்க்கில் கொடுத்துட்றேன். போயிட்டு நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து இதில் வந்து புரியும். சரிங்களா? அந்த சிஎம் வந்து 7.5 இடஒதுக்கீடை வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் முதல்ல வந்து கொடுத்துருந்தாங்க. மெடிக்கல், அதாவது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இந்த கோர்ஸஸ்க்கு மட்டும்தான் வந்து 7.5 இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி 2021 ஒரு எலெக்ஷன் நடந்து சிஎம், இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய சிஎம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மெடிக்கல் லைனுக்கு மட்டும் வேண்டாம், எல்லாருக்குமே நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இன்ஜினியரிங், வெட்டினரி சயின்ஸு, அக்ரிகல்ச்சரு, ஃபிஷர்ஸு, லா, அதாவது எல்எல்பி இந்த கோர்சஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 7.5 இடஒதுக்கீடை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கரண்ட் அப்டேட் படி பிரகாரம் 2024 படி இந்த 6 கோர்சஸ்க்குமே வந்து 7.5 இடஒதுக்கீடை வந்து கொடுக்குறாங்க. இந்த 7.5% இடஒதுக்கீடை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் மாணவ மாணவிகளுக்கு இது வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது உங்களுக்காகவே தனியாக வந்து ஒரு இடஒதுக்கீடை வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஒரு காலேஜில் வந்து 100% வந்து அட்மிஷன் நடக்குது அப்படின்னா இந்த 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் கம்மியான கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இவ்வளோ சீட்டுன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு பண்ணிடுவாங்க முதல்லையே. அதுக்கப்புறம் நார்மலாக அவங்க ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களா இருக்கட்டும், மார்க் என்னதான் அவங்க ஹையாக வச்சிருந்தாலும் நீங்கள் மார்க் கம்மியாக வச்சிருந்தாலும் உங்களுக்கு தான் முதல்ல முன்னுரிமை, அதாவது இந்த கோட்டான்னு சொல்லுவாங்க, 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் உங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு கோட்டாவில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நிறைய நபர் கேட்பீங்க, இந்த 7.5 ரிசர்வேஷனுங்கிறது எந்தெந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்பீங்க. அதுக்காகவே அவங்களே அஃபீஷியலாக வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு பள்ளிகள், அரசு பள்ளிகள்னா என்ன அப்படின்னா மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஆதி திராவிட பள்ளிகள், பழங்குடியினர் நலப்பள்ளிகள்,
கல்லர் சீர்பான்மையின பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள். இந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரிலேட்டடா நீங்க வந்து 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க வந்து காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்படி இருக்கும்போது இதுல என்ன ஸ்பெஷல், இதுல என்னதான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து இருக்காது, ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்காது, புக் ஃபீஸ் இது ரிலேட்டடா இருக்கக்கூடியதுல நீங்க பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சுன்னா உங்களுக்கு டோட்டலா ஃபீஸே இருக்காது. இந்த 7.5 ரிசர்வேஷன் நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு இட ஒதுக்கீடு சீட் உங்களுக்கு குயிக்கா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி. இதுல 2 பெனிஃபிட் இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் அவங்களுடைய கட் ஆஃப் வைஸ் தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். பட் உங்களுக்கு நீங்க என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்க 7.5 இடஒதுக்கீடுல நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிரும். நீங்க செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு போறதுக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இப்போ ரிலீஸ் பண்றாங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து 5 இயர் எல்எல்பி கோர்சஸ் பிஎல்எல்பி நீங்க வந்து அட்மிஷன் போட போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, இல்ல 2 ஸ்கூல்ல 3 ஸ்கூல்ல பிரிச்சு படிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க வந்து எலிஜிபிள்னா அங்க அவங்க அட்மிஷன் ஃபார்ம்ல வந்து கேட்டிருப்பாங்க நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க வந்து தகுதியுள்ள நபர்களா குவாட்டால நீங்க வந்து சேர்றதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க எஸ்னா நீங்க இந்த இடத்துல உண்மையாவே நீங்க வந்து அதுல 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுல கேட்பாங்க, இது வந்து டீட்டெயிலாக கேட்பாங்க. நோன் கொடுத்தீங்கன்னா நீங்க அதுல வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு சீட் கிடைச்சிரும். நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப கம்மியா இருந்தாலே போதுமானது உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே ஓகே ப்ரோ, நீங்க வந்து சொல்லிட்டீங்க ரைட்டு. இப்போ அந்த 7.5 ரிசர்வேஷன்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் வந்து ஏதாச்சும் தனியாக ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட இப்போவே போயிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சார் இந்த மாதிரி நான் அட்மிஷன் போட போகிறேன், நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட் வந்த உடனே வந்து அட்மிஷன் போட போகிறேன், அதுக்காக வந்து எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க படிச்சதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. ஏன்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படிங்கிறத அந்த காலேஜோட நிர்வாகம் வந்து தெரியணும்ல, அந்த யூனிவர்சிட்டி அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறதான் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல இல்லாம 6th to 10th வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 11th 12th வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க 2 அன்னெக்சர் ஃபார்ம், அதாவது அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கி வைக்கிறோம். இது யார்கிட்ட நீங்க கேட்டு வாங்கணும் அப்படின்னா இது ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் ஃபார்ம் ஒன்று டிஃபால்ட்டா டெம்ப்ளேட் ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அதுல உங்க பேரு, உங்களோட அட்மிஷன் நம்பரு, உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி அவங்க வந்து கிரீன் கலர் இங்க்ல சைன் பண்ணி சீல் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க மெடிக்கலுக்கு அப்ளை பண்ண போறீங்கனாலும் சரி, வெட்டினரிக்கு அப்ளை பண்ண போறீங்கனாலும் சரி, இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ண போறீங்கனாலும் சரி, இல்லை லாக்கு அப்ளை பண்ண போறீங்கனாலும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணணும். அதில் டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிபிஎஸ் மெடிக்கல் லைனில் போறீங்க அப்படின்னா அதில் வந்து அதுலேயே அவங்க ஒரு அனெக்சர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அனெக்சர் ஃபார்ம் 2, அனெக்சர் ஃபார்ம் 3ன்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு இப்போவே நீங்கள் இப்போ ஃப்ரீ டைமில் தான் இருப்பீங்க, லீவில் தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க. ஏன்னா காலேஜ் அட்மிஷன் ஜாயின் பண்ணணும், அப்ளை பண்ணணும், லைனில் நிற்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து நம்ம வீடியோலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனலில் போன வருஷம்லாம் ஃபாலோ பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரதர் நீங்கள் இல்லைன்னா வந்து எனக்கு சீட்டே கிடச்சிருக்காது, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி வாழ்த்துக்களை அதாவது தேங்க் பண்ணீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க, பேசினாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபைனலாக வந்து 12th எங்கே முடிச்சிங்களோ அங்கே இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் ஷீட்டு, ஒரு டிசி கொடுத்துருவாங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். போனஃபைட் சர்டிஃபிகேட் 7.5 ரிசர்வேஷன் படிச்சதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து 7.5 ரிசர்வேஷன், அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று, ஸ்கூல் டிசி ஒன்று, ஸ்கூல் மார்க் ஷீட் ஒன்று, ப்ளஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொல்லிட்டு மாவட்ட கல்வி அலுவலகம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது சிஇஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்ககிட்டயும் ஒரு சைன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது.
அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து சிஇஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும்னா கலெக்ட்ரேட்டுக்குள்ளே இருக்கும். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். நீங்கள் கால் பண்ணி அவங்க அட்ரஸை கேட்டு கூட நீங்கள் நேரில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 7.5 ரிசர்வேஷன் நான் வந்து இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் அவங்க கையால் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதுவுமே கண்டிப்பாக கட்டாயமாக வந்து ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும். இது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படித்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட வாங்கிட்டு அதை ஒரு ப்ரூஃபாக காமிச்சு தான் இவங்க கிட்ட, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா வாங்க முடியும். சிஇஓடைய அஃபீஷியல் மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, இது வந்து எதுக்காக வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு ஜிஓவே உங்களுக்கு நான் வந்து லிங்க்ல கொடுத்துட்றேன். போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற ஃபர்தராக உங்களுக்கு வந்து காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாகவோ இல்லை வந்து வேற ஏதாவது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுல உங்களுக்கு சம்மந்தமாகவோ ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பர்சனலாக என்கிட்ட வந்து நீங்கள் டிஎம் பண்ணணும் அப்படின்னா கூட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வந்து அட்மிஷனுக்காக வந்து இந்த வருஷம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.